சாணக்கியரின் அறிவுரைப்படி பேச்சு என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப மலர்ந்த முகத்துடன் நயமாகவும் நீதி தவறாமலும் உண்மையை சொல்வதாகவும் இருக்க வேண்டும். நாவடக்கம் சுருக்கமான வார்த்தைகள் மற்றும் எதிரில் இருப்பவரை புரிந்துகொண்டு பேசுதல் நம்மை வெற்றியாளராக மாற்றும். சாணக்கியர் வலியுறுத்தும் பேச்சுத்திறனின் முக்கிய அம்சங்கள்: சூழ்நிலை அறிந்து பேசுதல், நேரம் காலம் மற்றும் எதிரில் இருப்பவர் யார் என்பதை அறிந்து பெரியவர்கள் நண்பர்கள் எதிரிகள் அதற்கேற்ப பேச வேண்டும். நயமான வார்த்தைகள் கோபத்தை தவிர்த்து மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நாவடக்கம் தேவையற்ற வார்த்தைகள் பிறரைத் தூற்றும் பேச்சு பொய்யான வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும். விருப்பத்தை அறிதல் ஒருவரை நம்ப வைக்க அவர்களின் குறிக்கோள்கள் மற்றும் பலவீனங்களை அறிந்து அவர்களுக்கு தேவையானதை தெளிவாக பேச வேண்டும். பணிவு மற்றும் மரியாதை அறிஞர்களிடம் பணிவுடன் பேசி அறிவு பெற வேண்டும். சமமானவர்களிடம் மரியாதையுடன் பழக வேண்டும். கோபத்தில் மவுனம் கோபம் வரும்போது பேசுவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அது தவறான முடிவுகளுக்கும் ஆபத்தான விளைவுகளுக்கும் வழிவகுக்கும். சுருக்கமாகச் சொன்னால் நன்மை தருவதையும் உண்மையானதையும் மென்மையாகவும் பேசுவதே சாணக்கிய நீதியின் சாராம்சம். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவது சாணக்கிய நீதியின்படி ஒரு நபர் தனது பேச்சில் எப்போதும் எளிமையையும் பணிவையும் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் அனைவராலும் மதிக்கப்படுவார்கள். உங்கள் பேச்சு உங்கள் குணத்தையும் ஆளுமையையும் வெளிப்படுத்துகிறது. எனவே எப்போதும் இனிமையாக பேசுங்கள். பேச்சு உங்கள் தன்மையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவி. அடிப்படையாக ஒரு சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி பேச வேண்டும். நாம் என்ன புரிந்துகொள்ள வேண்டும் என்றால் நம் பேச்சு நம் செயல் எல்லாமே எப்போதுமே சூழ்நிலைக்கு ஒத்து வருவது போல இருக்க வேண்டும். உங்கள் பேச்சு என்பது இன்னொருவருக்காகத்தானே, உங்களுக்காக இல்லை. பேசுவதற்கு முன் யோசிப்பதையெல்லாம் பேசிவிடாதே என்பார்கள். மற்றவர்களுக்கும் நமக்குமான தொடர்பே பேச்சில்தான் இருக்கிறது. கோபத்தில் வார்த்தைகளை இறைத்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசுபவனை சிறந்த வீரன் என்றும் மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்தான் மருந்து என்றும் நபிகள் நாயகம் கூறியுள்ளார். சில சமயங்களில் அமைதியாக இருப்பதைக் காட்டிலும் எது உண்மையோ அதை உள்ளபடியே கவனமாக பேசுவது நல்லது. வாழ்வில் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று பேச்சு. கனிவான வார்த்தைகள் போரையும் நிறுத்தக்கூடிய வல்லமையுடையது. அதே நேரத்தில் மனதைக் காயப்படுத்தும் ஒரு சிறிய வார்த்தையால் ஒருவருக்கொருவர் பல ஆண்டுகளாக பேசிக்கொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்த்திருப்போம். பேசுவது என்பது ஒரு வகையான கலை. பேச்சால் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், பேச்சால் வீழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவனிடம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கூட்டத்தில் பேசும்போதோ மற்றவர்களிடம் பேசும்போதோ எப்படி பேச வேண்டும்? தேவையில்லாமல் பேசி மதிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டாம். தேவையிருந்தால் மட்டுமே பேசுங்கள். பிறர் மனம் புண்படாமல் அன்பாக பேசுங்கள். நன்மை தரும் பேச்சை மட்டும் பேசுங்கள். மலர்ந்த முகத்துடன் கண்ணியமாக பேசுங்கள். மென்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். நீதி தவறாமல் பேசுங்கள். தீய பேச்சுக்களால் உங்கள் நாவை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். பிறருடைய குறைகளைப் பற்றி பேசாதீர்கள். பொய்யான வாக்குறுதிகளை வீசாதீர்கள். உங்களால் என்ன முடியுமோ அதற்கு தகுந்தாற்போல் வாக்குறுதி அளியுங்கள். பிறரை கேலி செய்யும் வகையில் பேசாதீர்கள். யாரை பற்றியும் தவறாக பேசாதீர்கள், குறிப்பாக அவர்கள் இல்லாத நேரத்தில். உரையாடும்போது எதிரே உள்ளவர் மட்டும் கேட்கும்படி பேசுதல் வேண்டும். பலருடைய காதிலும் விழுமாறு பேசுவதை தவிர்க்க வேண்டும். பேசும்போது கண்களை உருட்டுதலும் அடிக்கடி இமைத்தலும் கைகளையும் தலையையும் மிகையாக அசைப்பதை தவிர்க்க வேண்டும். பயனற்ற உரையாடலை தவிர்த்தல் வேண்டும். பேசும்போது சொற்களை முழுமையாக உச்சரிக்கல் வேண்டும்.